தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி என் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான், வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை போய் பார்த்துட்டு அவன்கிட்ட நிறைய ஸ்நாக்ஸு ஜாமான்கள்லாம் வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். போய் பார்ப்போம் வாங்க. நீ அப்படி வரியா? உங்களுக்காக தான் வழி மீது விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு நெஞ்சல தான் தெனா விட்டு கண்டுக்காமல் போகிறேன். இரு என் தம்பி அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் பேசிக்கிறேன்டா, இனிமே அவனைய போட்டு பார்த்துக்கிறான். ஆடுறேன் பயப்பிடிச்சிட்டான். ஏய் என்னடா எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. உனக்கு இது கரண்ட் வேணுமா? இப்போதைக்கு ஜாமான் சட்டி எல்லாம் நீ எடுத்துட்டு போ. நான் சமைக்க ஆரம்பிச்சா நான் வந்து வாங்கிக்கிறேன் வரப்ப. இது என்ன? மல்லித்தூளா இருக்கணும், மிளகாத்தூளா? மல்லித்தூள், மிளகாத்தூளா? இதான் மல்லித்தூளா. இது நம்மளுக்கா? நமக்கு தான். இது பனியாரம். இல்லை இது அஜ்மீருக்கு. அதுவும் அஜ்மீர் தான். இது ரெண்டுமே அஜ்மீர் தானே? அஜ்மீர். டேப்பை பார்த்தாலே தெரியும். அஜ்மீர் பாய் வந்து கிருபி கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் டேப் போட்டு ஒட்டி முறுக்கோட்டை. இது இது வெள்ளை சட்டை. இவ்வளோ வெயிட்டாக வாங்கிட்டேன். இதுக்கு பேர் வெள்ளை சட்டையா? பச்சை சட்டை, பச்சை பூப்பட்ட வெள்ளை சட்டை. வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் இல்லை? ரைட். இந்த சட்டை எனக்கு பாக்ஸ் எங்கடா? இது பாக்ஸ் அப்படியே போட்டு விட்டேன். இதை நான் அன்பாக்சிங் பண்ணணும், அதெல்லாம் பாக்ஸோடு எடுத்து விடான்னு என்ன உருண்டை. என்ன உருண்டை? பாம்பு. புளி. புளி. இவ்வளோ தூரம் எவன் தூக்கிட்டு போவான்? ஏன் தோல்ல மாட்டுறதுக்கு இருக்குது, கையில் பிடிச்சி தூக்கி போ. இது மாட்டுக்கு போ. ஒன்று ஒன்றுக்கும் எனக்கு நடக்குது புளி. ஓகே. முட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோ முட்டை மிட்டாயா? இதெல்லாம் அது யாருக்கு மசாலா தான் என்னன்னு தெரியல. பார்ப்போம். எடுத்து போய் எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் இழந்த வடை. இழந்த வடை என்ன என்ன எழவி அது? இது எக்ஸ்ட்ரா பிஸ்கட்டா? இது உனக்கா? நிறைய ஆளுகள் இருக்கு. இதான் அந்த கத்திரிப்பூ மிட்டாயா? தம்பி ஊர்ல இருந்து எனக்கு தோசை கல் வந்திருக்குது பத்தியா? இண்டோலியம். என்ன லட்சணமா கொடுத்துருக்காங்க. தோசை ஊத்திட்டு தோசை வரலன்னா புருஷன் கஷ்டப்படுவாரே அப்படின்னு கல்ல பழட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம். இட்லி பவுடரு. ஷாம்பு வேணும் மேடம் உனக்கு? சீயக்கா எடுத்து போ, ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி வாங்கிட்டியா? ஒன்று போதுமா? நிறையா. இதெண்ணா உங்களோட இதெண்ணா சின்னதாக இருக்குது. அது காய்கா போயிட்டு எத்தனை இருக்குது இதில்? அதுலேயும் 2 இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆசையம்மா அது உனக்கு தான். எடுத்துகிட்டு போ. நான் எடுத்துகிட்டு போங்க. ஸ்வீட் திங்கிறதே நான் நினைக்க மாட்டேன். எடுத்துகிட்டு போடா. டானிக் 2 தான் வாங்கினேடா. உனக்கு மொத்தமாக 2 தான் வாங்கினேன். ஆனால் சொன்னால சின்ன பாட்டிலாம் 10 அதெல்லாம் 4 நாளைக்கு தான் தாங்க. இதுலேயே அங்கே பெருசு தானே. டானிக்கே ஒவ்வொரு மூடி குடிக்கணும். நல்லா சூப்பராக தூக்கம். சிரிக்கடி வெக்கமா இல்ல? இவ்வளோதான் ஸ்டெப்ஸ் இதுதானா? ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சேர்த்து வந்து அது இங்கேயே கிடைக்குது. ஊரில் விலை கம்மி. கல்லட்டை எடுத்துக்க, கரண்டி எடுத்துக்க, அந்த மசாலா அது எடுத்துக்க. தோசை கரண்டி மாவு குழம்பு கரண்டி ஒன்று வேணும்னு கேட்டிருந்தேன். அதாவது வீட்டில் எல்லாமே இந்த குழம்புல இப்படி கிண்டி விட்டுட்டு நான் கேட்ட உடனேயும் இப்படி கழுவி இந்த வச்சுட்டேன். ஏன்ல இஞ்சி கொத்து வரதான். இஞ்சி கொத்தா? கல்லட்டை எடுத்துக்க. வேஸ்டெல்லாம் நேரம் புதிய பயிர் தம்பி. போ 4 பாக்கெட்டா? 2 எடுத்துக்க. அசை மாமா பண்ணி காரா பூந்தி
போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதான் வித்தியாசம். இது தெரியல, இது என்னன்னு தெரியல. பிரிச்சு பாரு, என்ன வெறும் மசாலா தான். என்ன பறக்கான அது? மசாலா தான். ஏதோ இது ஸ்நாக்ஸ் கடலைப்பருப்பு இது. ஒட்டக்கல்ல. வறுத்த கடலை. எல்லாம் இங்கே தோடி மாவா இருக்குதா? மாவா இருக்கு. அது என்னன்னு பாரு. பதவரவா இருக்கு. இது வேற மாதிரி இருக்கு. என்னது இது? செம்பிளி. செம்புளி. பார்சல் கொடுக்கும்போது மேலே ஒரு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அம்மா படிக்கலையாட்டிருக்கு. சட்டைக்கு வந்துடுவாங்க. இது வந்துடுவாங்க. இந்த ஜாமான் யாருக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இவங்க மட்டும்தான். வேற யாரும் இல்லைங்களா? இதுவும் செம்புளி. அதான் அப்படியே உருளை பிடிச்சி சாப்பிட்றதா. ஒன்று நீ வச்சுக்க, ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஆமாம் நிறைய இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு பேக் நீ எடுத்துகிட்டு போயிடு. இல்லைடா, ஹேண்ட் பேக் கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு ஆஹா தூக்கிட்டு போக முடியாது தம்பி. இப்படி முதல்ல ஹெவி வெயிட்லாம் இப்போ தாங்க தூக்குறது இல்லை. குறைச்சிக்கிட்டாரு. ரைட்டு, அவ்வளோதான். முடிஞ்சா? ம். எல்லாம் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. பார்ப்போம், போயிட்டு